எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள். आप सभी को हमारे यीशु मसीह के अंदर बधाई देते हैं। ஓகே, கர்த்தருடைய வார்த்தையை கடந்த வாரத்தில் இப்படி கவனித்தோம். சபை தேவ மகிமையின் முழுமை. और हमने पिछले हफ्ता हमने ये संदेश इसके विषय में सुना था कि जो कलीसिया जो है परमेश्वर की महिमा की परिपूर्णता है। தேவன் மகிமையானவர், மகிமை அவரிடத்தில் அவர் மகிமை பொருந்தியவராய் இருக்கிறார் என்பதை கவனித்தோம். और हमने देखा था कि परमेश्वर महिमा है और वो महिमा भरा हुआ करके हमने देखा था। இயேசு அதே போல தேவன் எப்படி மகிமையா இருந்தாரோ அதே போல இயேசு அதே மகிமை வெளிப்படுத்துகிறார் என்பதை கவனிச்சோம். और हमने ध्यान दिया था कि जैसे परमेश्वर महिमा का है उसी प्रकार यीशु मसीह भी उसी महिमा का प्रकट बाहर करते हैं करके हमने देखा था। பிறகு நாம் கவனிச்சோம், தேவன் மாத்திரம் அல்ல, இயேசு மாத்திரம் அல்ல, ஆதாமையும் ஏவாளையும் தேவன் மகிமையினால் உண்டாக்கினார் என்று பார்த்தோம். फिर हमने देखा था कि ना केवल सिर्फ परमेश्वर पिता और ना यीशु महिमा भरे, बल्कि आदम और हवा को भी उसी महिमा के भरा हुआ उन्होंने बनाए थे। மனிதன் மகிமை பொருந்தியவனாய் பூமியிலே வாழும்படியா ஆண்டவர் உண்டாக்கினார். और मनुष्य पूरा महिमा से भरे रहने के लिए परमेश्वर ने पृथ्वी में उनको बनाए थे। ஆதாம் ஏவாள் தங்களுடைய மகிமையை அவர்கள் இழந்தார்கள். और आदम और हवा उनकी महिमा को उन्होंने खोए। அதனாலே என்ன ஆயிட்டு என்றால் அவன் நிர்வாணிகள் என்று அவர்களுக்கு புரிந்தது. ஆனால் மகிமை போன பின்பு அவர்கள் நிர்வாணிகளாய் வாழ்ந்தார்கள். और महिमा खोने के कारण वो तब उनमें जानने में आया कि वो निर्वस्त्र बन गए क्योंकि वो महिमा वो खो गए थे। ஆனால் தேவன் அப்படியாய் மனிதனை விடவில்லை. लेकिन परमेश्वर ने मनुष्य को ऐसे ही नहीं छोड़े। ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், கர்த்தராகிய இயேசுவை பூமியிலே மகிமையை மனிதனுக்கு இழந்து போன மகிமையை கொடுக்கும்படியாக மகிமை நிறைந்த தேவன் மனிதனாய் பிறந்தார். तो परमेश्वर ने क्या किया था, यीशु मसीह जो महिमा से भरा हुआ परमेश्वर है उस मनुष्य का अवतार लेकर इधर पृथ्वी में उस महिमा को वापस मनुष्य को लौटाने के लिए वो पृथ्वी में जन्म लिए மகிமையாய் ஊழியம் செய்தார் और महिमा का सेवकाई की। மகிமை என்றால் என்ன, இது கேள்வி. अभी सवाल ये है कि वो महिमा क्या है। அவர் ஊழியம் செய்கிற பொழுது லாசருவை உயிரோடு எழுப்பினார். वो सेवकाई करते समय मरे हुए लाजर को जीवित उठाए। அப்போ சொன்னார், நீ மார்த்தாட்ட உயிரோடு எழுப்பும் போதே சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். फिर उन्होंने मार्था से यही बात की थी कि तू अगर विश्वास करती है ना तो परमेश्वर की महिमा को देखेगी। அவன் மகிமை என்றால் என்ன, फिर महिमा மரித்த ஒருவனை உயிரோடு எழுப்ப செய்கிற தேவனுடைய வல்லமை இருக்கிறதே, ஒருவனை மரித்த ஒருவனை 4 நாள் நாரி போன ஒருவனை உயிரோடு எழுப்புகிற மாபெரும் வல்லமை இருக்கிறதே, அது மகிமை என்று வேதம் சொல்கிறது. तो महिमा क्या है, एक मरा हुआ व्यक्ति को भी जिंदा उठाने की जो शक्ति, एक मरा हुआ व्यक्ति जो दुर्गंध, जो 4 दिन बीत गए दुर्गंध फैलती होगी, लेकिन उसको भी वापस जीवन देकर जिंदा उठाने की जो शक्ति है उसको हम महिमा कह सकते हैं। இதை நீங்க எண்ணி பாருங்கள், இந்த மகிமை வல்லமையோடு தான் ஆதாம் ஏவாளும் உண்டாக்கப்பட்டாங்க. आप जरा सोच के देखिए, इसी महिमा के साथ, इसी शक्ति और सामर्थ्य के साथ आदम और हवा जीवित कर रहे थे, ஆனா அதை இழந்து போனாங்க. उन्होंने खोई। அதே மகிமை மீண்டும் தரும்படியாய் இயேசு பிறந்தார். उसी महिमा को वापस दिलाने के लिए यीशु मसीह जन्म लिए। அப்படிப்பட்ட மகிமை நிறைந்த ஊழியத்தை அவர் செய்தார். इतना महिमा भरा सेवकाई उन्होंने की। கடைசியிலே பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி மனிதனை விடுதலையாக்கும்படியாய் கடைசியிலே ஒட்டுமொத்த மனுவர்க்கத்திற்காக சிலுவையில் மரிக்க வேண்டியதாய் ஆகிவிட்டது. और आखिरी में देखिए यीशु मसीह आखिरी में क्रूस में पूरे मनुष्य वर्ग के लिए क्रूस में मरना उनको जरूरी पड़ा। அந்த நேரத்துல தன்னுடைய மகிமையெல்லாம் துறந்து பாவியாய் மாறினார். और उस वक्त में क्या हुआ, उनके पूरा महिमा को खोकर पूरा पापी बन गए थे। ஏன்னா அவர் நம்மை சுமந்தார். क्योंकि उन्होंने हमें पूरा उठा लिए। என் நாம் ஆதாமுக்குள், இந்த உலக மனிதர்கள் முழுவதும் ஆதாமுக்குள் இருந்தோம். और हम जो है पूरा दुनिया आदम के अंदर थे पहले। ஆகவே அந்த சிலுவையிலே அந்த வீழ்ந்து போன மனித வர்க்கத்தை அவர் சுமந்தார். और वो जो हरा हुआ मनुष्य वर्ग को यीशु मसीह ने क्रूस पर उठाया। மகிமை இழந்த மனிதனை அவர் சுமந்து, और महिमा खोया हुआ मनुष्य को अपने ऊपर उठाकर அவர் அவரை மரித்து உயிரோடு எழும்புகிற பொழுது மீண்டும் அந்த மகிமையை மனிதனுக்கு கொடுக்கும்படியாய் உயிரோடு எழுப்பப்பட்டார். और मृत्यु होकर जीवित उठते समय वो जो खोया हुआ जो महिमा है वापस वो मनुष्य को उन्होंने दिलाने के लिए उन्होंने ऐसी की। அல்லேலூயா. இப்போ மகிமை நம்முடைய பாடத்தின் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. और महिमा अभी देखिए हम जो सीख रहे हैं उसमें बहुत मुख्य भाग लेता है। இந்த மகிமையில் 2 பார்வையை நீங்கள் பார்க்கும்படியாக நான் வேண்டுகிறேன். और ये जो महिमा में 2 नजरिए से आपको देखने के लिए मैं आपको विनती करता हूं। மகிமையை குறித்து வேதாகம் ஏராளமாய் சொல்லுகிறது. और महिमा के बारे में बाइबल में कई बार अलग-अलग बार बताया गया है। ஆனா தேவன் ஆராதிக்கிற பொழுது தேவாலயத்தில் மகிமை வந்து இறங்கியது என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर को यहोवा को आराधना करते समय उसकी महिमा मंदिर में उतर आकर वो आराधना नहीं कर पाया, ऐसा हो गया था।
ஆராதனை செய்ய இயலாமல் போய்விட்டது, ஆராதனை செய்கிறவங்களுக்கு அப்படி ஆகிவிட்டது. जो आराधना वाला है वो आराधना नहीं कर पाए थे, उतना वो महिमा बढ़ गया அந்த था। மகிமை என்ன, அந்த மகிமை என்றால் தேவனுடைய வல்லமை உள்ளுக்கு இறங்கி விட்டது. அதற்கு பிறகு இவர்கள் ஆராதனை செய்ய இயலாது, அப்படி ஆகிவிட்டது. तो वो आराधना ही नहीं कर पाए क्योंकि वो शक्ति, वो सामर्थ अंदर प्रवेश बढ़ गया था ஏன்னா மேகம் போல உள்ளுக்கு இறங்கி விட்டது. और मेघ जैसा वो पूरा भर गया था उस स्थान को। அப்படி என்றால் அர்த்தம் என்ன? அங்க தேவனுடைய மகிமை வல்லமையானது அங்கே பெரிய கிரியைகளை அங்கே செய்ய ஆரம்பித்து விட்டது. इसका मतलब ये है कि परमेश्वर की शक्ति और सामर्थ बड़ा क्रिया उस स्थान में उधर की। பழைய ஏற்பாட்டிலும் அப்படித்தான் நடந்தது. पुराने वाचा में उसी प्रकार हुआ। புதிய ஏற்பாட்டிலும் மகிமை ஆராதிக்கிற வேளைகளிலே மேகம் போல் சபைகளுக்குள் கடந்து வருகிறது. और देखिए नया वाचा में भी जब हम आराधना करते हैं तभी उस मेघ की तरह उस महिमा नीचे उतर कर आती है। அது தேவனுடைய வல்லமையின் மகா சங்கமமாய் இருக்கிறது. वो परमेश्वर की महिमा का, वो शक्ति का और सामर्थ का एक बड़ा मिलन होता है। அல்லேலூயா சொல்லுங்களேன். அது விசுவாசிக்கிறீங்களா? इसे विश्वास करते हैं? ஆமென். நம்ம வசனங்களை கேட்க கேட்க जैसे हम वचन को सुनते जा रहे ना, தண்ணீர் ஊற்றி ஒரு விதை வளர்கிறது போல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வளர வேண்டும். जैसे एक बीज पर पानी डालकर उसको एक पौधे को बढ़ाते हैं, उसी प्रकार हमारे मसीही जिंदगी को भी हम बढ़ाते हैं। தேவ அறிவினால் நாம் ஞாபகம் ஊட்டப்படுகிறோம். और परमेश्वर की जो बुद्धि और ज्ञान से हम अपने आप स्मरण किया जाते हैं। இரண்டாவது நாம் வளர்க்கப்படுகிறோம். और दूसरे हम बढ़ाते जाते हैं, நம்மை மாற்றிக் கொள்ளுகிறோம். हम अपने आप को बदलते हैं, நம்மை கூர்மையாக்கிக் கொள்ளுகிறோம். अपने आप को और तेजी बनाते हैं நாம் கனி கொடுக்க நம்மை எல்லா காரியங்களையும் வாங்குகிறோம். और सारे और फलवंत होने के लिए हम चीजों को और प्राप्त करते हैं। அதனால இந்த வேத அறிவு எளிமையாக உங்களுக்கு வருவதை பிடித்துக் கொள்ளுங்கள். इसलिए वचन की जो जानकारी है आसान से जो आपको आता है उसे आप ले लीजिए। ஆகவே மகிமையின் ஒரு பக்கம் பார்க்கிற பொழுது இறங்கி வருகிற மகிமையாய் இருக்கிறது. जब महिमा का एक भाग देखते समय एक महिमा वो नीचे उतर कर आती है, இன்னொரு மகிமை உங்களுக்குள்ளிருந்து வெளியே நீங்கள் காட்ட வேண்டியதா இருக்கிறது. और दूसरे भाग महिमा का है कि आपके अंदर का जो महिमा उभर कर आकर बाहर प्रकट करना जरूरी है। அது எப்படிங்க உங்களுக்குள்ளிருந்து வெளியே மகிமை போகும்? एक ऐसा ये जो महिमा अंदर से उत्पन्न होकर बाहर प्रकट होने वाला। விசுவாசிகளாய் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அறிய வேண்டிய ரெண்டு முக்கியமான காரியம். और विश्वासियों जो परमेश्वर के संतान जानने में बहुत दो मुख्य चीज है। உங்களுடைய ரட்சிப்பானது ஆவியானவர் மூலமாய் இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வரவும், और आप जो विश्वासी जो है नया जन्म होकर पवित्र आत्मा के द्वारा यीशु मसीह आपके अंदर आने के लिए வந்தார். அந்த ஆவியானவர் மூலமாக இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வந்து உங்களுக்கு புது பிறப்பு உங்களுக்கு நடந்தது. और वो पवित्र आत्मा के द्वारा यीशु मसीह आपके हृदय में आकर एक नया जन्म आपके अंदर हुई है। பரிசுத்த ஆவியோடு இணைந்திருக்கிறார். और पवित्र आत्मा आपके आत्मा के साथ एकजुट हो गए हैं। உள்ளிருந்து உங்களை உருவாக்குகிற வேலையை அவர் செய்கிறார். आपके अंदर वास कर आपको बनाने का काम वो वर्तमान में कर रहे हैं। நீங்கள் வளர்ந்து 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 கனி கொடுக்க ஆரம்பிக்கிறீர்கள். बढ़कर फलवंत होते जाते हैं। அதற்கு வசனமும் ஆவியானவரும் உங்களுக்குள் கிரியை செய்கிறார்கள். उसमें वचन और पवित्र आत्मा आपके अंदर कार्य करते हैं। வசனமும் ஆவியானவரும் உங்களுக்குள் கனி கொடுக்கும்படி உள்ளுக்கே கிரியை செய்கிறார்கள். देखिए वचन और पवित्र आत्मा आपके अंदर रहकर फलवंत होने के लिए वो क्रिया करते हैं। இது நடக்கிற பொழுது உங்களுக்கு உள்ளூர ஒரு மாற்றம் நிகழ்கிறது. और जैसे ये प्रक्रिया होती है तो आपके अंदर एक बड़ा परिवर्तन होता है। உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் வெளியே காண்பிக்க ஆரம்பிக்கிறீர்கள். आपके दिन प्रतिदिन की जो चाल चलन होती है ना उसमें एक बड़ा बदलाव बाहर प्रकट करते हैं। பாருங்க, ஒரு சிறுவன் அவன் வளர்ந்து ஒரு வாலிபன் ஆகிறது போல, அல்லது ஒரு சிறுமி வளர்ந்து வாலிப ஒரு ஸ்திரியாய் மாறுகிறது போல, உங்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகி பெருகிற பொழுது கனி கொடுக்கிற வாழ்க்கையை நீங்கள் எட்டி பிடிக்கிறீர்கள். देखिए एक बच्चा जैसे एक बड़ा युवा बनता है या एक बच्ची जो है एक स्त्री बनती है, उसी प्रकार जैसे मसीह आपके अंदर होते हैं, आपके अंदर जैसे ही वो बढ़ते हैं आप फलवंत होकर वो बाहर परिवर्तन वो बाहर आप प्रकट करते हैं। இது உள்ளூர நடைபெறுகிற ஒரு காரியம். ये अंदरूनी होने वाला एक काम है। இன்னொரு காரியம், और एक काम है தேவன் தன்னுடைய மகிமையின் மூலமாக அற்புத அடையாளங்களை செய்து அவருடைய வல்லமைகளை குணமாக்கும் வரங்கள் மூலமாக 9 வரங்கள் வேதாம் சொல்லியிருக்கிற இந்த வரங்கள் மூலமாக செயல்பட்டு தம்முடைய மகிமையை எல்லாருக்கும் காட்டுகிற ஒரு காரியம். और दूसरा और एक महिमा का काम है कि परमेश्वर अपना बड़ा चमत्कार और अद्भुत के कार्य के द्वारा उनके 9 वरदानों के द्वारा या चमत्कार करने की शक्तियों के द्वारा बड़ा चमत्कार द्वारा उनके जो महिमा का वो कामों का प्रकट बाहर करते हैं। பெரும்பாலும்
கிறிஸ்தவ சமுதாயம், கிறிஸ்தவ விசுவாசிகள் உலகம் முழுவதிலும் தேவன் தங்களுக்கு தன்னுடைய அற்புதங்கள் மூலமாக, தன்னுடைய அடையாளங்கள் மூலமாக, தன்னுடைய ஆவியானுடைய வெளிப்பாடுகள் மூலமாக அல்லது ஆவியானுடைய வரங்கள் மூலமாக நிறைய காரியங்களை செய்ய வேண்டும், செய்து ஆண்டவர் அதை நடப்பிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். और साधारण मसीह की दुनिया में यही अपेक्षा करते, उम्मीद करते हैं कि परमेश्वर उनकी महान वरदानों के द्वारा, पवित्र आत्मा की महान वरदानों के द्वारा वो चमत्कार के काम या बड़ा और जो चमत्कार करते हुए उनके महिमा का प्रकट करे, इसी उम्मीद में रहते हैं. பெரும்பாலும் இந்த காரியம் எங்கே நடைபெறுகிறது என்றால், இந்த உலகத்தை தேவனுக்குள் கொண்டு வரும்படியாக அந்த மாற்றத்தை ஆவியானவர் விசுவாசிகள் மூலமாக செய்கிறார். और साधारण ये बात कहाँ होती है, परमेश्वर जो बाहर की दुनिया मसीह में ले आने के लिए, इस प्रकार का उनको आकर्षित अंदर लेकर आने के लिए परमेश्वर ये करते हैं. அதை எங்கே செய்கிறார் என்றால் விசுவாசிகளின் மூலமாக அதை செய்கிறார். वो कहाँ करते हैं? विश्वासियों के द्वारा वो काम करते हैं. இரண்டாவது, दूसरा, விசுவாசிகளுக்கு உள்ளான வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கொண்டு வரும்படியாக தேவனுடைய மகிமை உள்ளிருந்தும் செயல்படுகிறது. दूसरा ये देखिए, परमेश्वर की महिमा अंदरूनी काम कर विश्वासियों के द्वारा एक काम होती है. ஏனெனில் क्योंकि கிரியைகளினால் உலகத்தில் ஆண்டவர் அற்புதங்களினால் மாத்திரம் உலகத்தை ஈர்க்க விரும்பவில்லை. क्रिया के द्वारा सिर्फ दुनिया को अंदर आकर्षित नहीं करते परमेश्वर, ஆனால் விசுவாசினுடைய நடைமுறை வாழ்க்கையில் நடைபெறுகிற மாற்றங்களின் மூலமாக உலகத்தை தன்னண்டை ஈர்க்கவும் தேவன் விரும்புகிறார். और अंदरूनी एक विश्वासी के अंदर जो कार्य होता है, जो चाल चलन में बदलाव होते हैं, उसके द्वारा पूरा दुनिया को मसीह के अंदर खींच ले आने के लिए, आकर्षित करने के लिए भी परमेश्वर ऐसे करते हैं. அல்லேலூயா. புரிந்து கொண்டீர்களா? क्या आपको समझ रहे हैं आप? ஆமென். நிறைய நேரங்களில் சில விசுவாசிகளோ அல்லது ஊழியக்காரங்களோ, கர்த்தர் என் மூலமாய் அற்புதங்களை செய்தார், அவனை குணமாக்கி விட்டார், இவன் கண்ணை திறந்தார் என்று சொல்லி புகழ்பாடி கொண்டு திரிவதனாலே தேவனுடைய நாமம் உதனால் மாத்திரம் மகிமைப்படுவதில்லை. देखिए, कई बार ऐसे होता है कि बड़े बड़े सेवक या किसी विश्वासी भी ये करते हैं कि मैं प्रार्थना करने के द्वारा परमेश्वर ने बड़ा चमत्कार के कार्य किया, इसलिए परमेश्वर की स्तुतिगान करते हैं. ऐसा स्तुतिगान के बात करते हैं, सिर्फ इसी में परमेश्वर की महिमा नहीं होती है. அதுவும் அவருக்கு மகிமை கொண்டு வருகிறது. ஆனால் நீங்கள் உங்கள் சொந்த புகழ் பாட வேண்டாம். ஆண்டவரே அந்த காரியத்தை செய்கிறார், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். उसके द्वारा भी परमेश्वर की महिमा होती है, लेकिन वो अपने आप की स्वयं की स्तुतिगान करने की जरूरत नहीं है. ஆனால் அதைவிட முக்கியமாக, लेकिन उससे भी बढ़कर உலகத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை வெளிப்படுதல் மூலமாக நீங்கள் கனி கொடுத்து வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து அவர்கள் கிறிஸ்துவண்டை ஈர்க்கப்பட வேண்டும். देखिए, दुनिया के लोगों को आपके जो चाल चलन के द्वारा जो महिमा प्रकट होती है, उसके द्वारा वो आकर्षित होकर महिमा के अंदर, वो परमेश्वर के अंदर आकर्षित होकर वो अंदर आते हैं. உதாரணத்திற்கு, அற்புதம் செய்கிற ஒரு விசுவாசி அல்லது ஊழியக்காரர், जो अद्भुत काम करने वाला एक विश्वासी या एक सेवक தங்களுடைய சொந்த குடும்ப வாழ்க்கையில் நன்றாக இயேசுவினுடைய தேவ கனிகளை, ஆவியின் கனியை கொடுக்காத நபராக இருந்தால் தங்கள் குடும்பத்தையும் ஜெயிக்க முடியாது, தங்கள் உற்றார் உறவினரையும் ஜெயிக்க முடியாது, பக்கத்தில் உள்ளவங்களையும் ஜெயிக்க முடியாது. एक अच्छा जो सेवक जो है, बड़ा बड़ा चमत्कार करने वाला, अगर वो खुद के परिवार में उस आत्मा के फलों को नहीं दिखाता, तो वो खुद के परिवार को तो जीत नहीं सकता, आस पड़ोसियों को भी जीत नहीं सकता, उनके रिश्तेदार को भी मसीह के लिए वो जीत नहीं सकता. அதே போலதான் விசுவாசிகளும். और इसी प्रकार एक विश्वासी भी है. எண்ணி பாருங்கள், நீங்க எவ்வளவுதான் அற்புதத்தை ஆண்டவர் உங்கள் மூலமா செய்திருந்தாலும், सोच कर देखिए, अगर परमेश्वर आपके द्वारा कितने भी बड़ा चमत्कार के कार्य किया ना हो, ஆனால் உங்க சொந்த வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டு, அந்த மகிமை என்பது வல்லமை மாத்திரமல்ல, உங்களுடைய கனி கொடுக்கிற வாழ்க்கை மூலமாக கிறிஸ்து பிரதிபலித்தார் என்றால் மாத்திரமே அநேகர் உங்களிடத்துல தேன் கூட்டை தேடி ஒட்டுகிற தேனீக்களை போல உங்களிடத்தில் ஒட்டி கொள்வார்கள். देखिए, जैसे मधु के छठे जैसे उसको मक्खी को जो अगर खींचता है, वैसे ही आपके भी जो मसीह के जो कार्य है, महिमा का जो कार्य है, बाहर प्रकटने के द्वारा दुनिया के लोग आपके अंदर, मसीह के अंदर वो खींचे जाते हैं. நீங்கள் நம்பிக்கையோடு தேவனை ஆராதிக்க ஓடி வருகிறீர்கள். अब भरोसा के साथ परमेश्वर को आराधना करने के लिए दौड़कर आए. எவ்வளவு ஆசையோடு ஓடி வருகிறீர்களோ, कितना दिलचस्पी से अब जैसे दौड़कर आए, அவ்வளவு ஆசையோடு கர்த்தருடைய வார்த்தைகளை உள்வாங்க வேண்டும். इतनी दिलचस्पी से परमेश्वर के वचन को आप अंदर लेना है. உதாரணத்திற்கு, வியாதியில் இருக்கிற ஒரு நபருக்கு மருத்துவ ஆலோசனை கூறுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். देखिए, एक व्यक्ति अगर बीमार हो, उदाहरण के लिए अगर डॉक्टर की सलाह अगर वो सुनता है, உதாரணத்துக்கு இருதய வியாதிக்குரிய நபர் அல்லது கிட்னி ப்ராப்ளம் உடைய நபர், அதற்குரிய மருந்துகளை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். अगर वो दिल की जो समस्या है या किडनी की जो समस्या का पीड़ित व्यक्ति है, तो उसकी दवा उसको लेना जरूरी है. அந்த மருந்துகளை அவர்கள் வாங்கி வைத்துவிட்டு அதை உட்கொள்ளாவிட்டால் அவருடைய வாழ்க்கையை நாசமாக்கிவிடும். अगर वो गोलियां लेकर और दवा लेता है, लेकिन वो खाता नहीं है, तो उसके लिए वो फायदा नहीं होता है.
அதே போலதான் தேவனுடைய வார்த்தை இந்த மருத்துவமனையில் இருக்கிற வில்லைகளை காட்டிலும் விலையேறப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது. इसी प्रकार परमेश्वर की वचन भी अस्पताल की दवा या गोली से भी बढ़कर बहुत अनमोल है. அதனால் அது உங்களுடைய வாழ்க்கையை நன்றாய் மாற்றக்கூடிய வல்லமை படைத்ததா और இருக்கிறது. आपके जीवन को बहुत सारे अच्छे बनाने का जो काबिलियत और क्षमता उसमें है. துக்கத்தை மாற்றக்கூடிய வல்லமை, दुख को सुख में बदलने वाला शक्ति है. பொருளாதார ஆசீர்வாதத்தை கொண்டு சேர்க்கிற வல்லமை, भौतिक आशीर्वाद आपके और ले आने वाला शक्ति है. கணவன் மனைவி உறவை வலுப்படுத்துகிற வல்லமை, और आपस में जो रिश्ते हैं उसमें टिक करने की जो शक्ति है. அது எந்தவித சரீர பிரகாரமான பலவீனங்களிலிருந்தும் விடுதலை தருகிற வல்லமை, कौन सा भी शारीरिक कमजोरी से भी आपको जो रिहाई करने वाला ஆனந்தமான வாழ்க்கையை பெருக்குகிற வல்லமை இதனுடைய வார்த்தையில் உண்டு. आनंदित जीवन को और बढ़ाने की जो शक्ति है उस वचन में है. தண்ணீர் பருகிற பொழுது தாகத்தோடு பருகுவது போல தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற பொழுது தாகத்தோடு அதை பருக வேண்டும். जब भी प्यासा होते हैं, जब हम पानी भर से पीते हैं, वैसे ही हम जब से सुनते हैं उस प्यासे के साथ हमें सुनना है. சில நபர்கள் உலகத்திலே வழக்கமாய் வைத்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள் கேட்கும்போது தான் அவங்களுக்கு தூக்கமே வரும். और कुछ लोग ऐसे दुनिया में कुछ लोग ऐसे आदत रखे कि जैसे वचन सुनते हैं उनको नींद आ जाती है. ஆமா, வசனத்தை கேட்கும் போது அவங்களுக்கு தூக்கமே அவங்களுக்கு வரும். ஏதோ தாலாட்டு பாடுறது போல அவங்களுக்கு நினைப்பு. இங்க இல்ல, சர்ச்சில் இல்லை, பொதுவாக எங்கேயாட்டு உட்காந்துட்டு அப்படி சொல்லி தூங்குவாங்க. அந்த நேரத்தில் தான் ஏதோ பாஸ்டருங்க அந்த அப்பான்னு நினைக்கிறது, அப்பா அந்த சின்ன பிள்ளை வச்சு தாலாட்டு வரல ஆறாரோ ஆறீரா அதே போல் நினைக்கிறேன். पिताजी वो जो बच्चे लोग नन्हे बच्चे लोग गीत गाते हैं उनको सुलाते हैं, उनको भी ऐसे लग जाते हैं कि वो कलीसिया में आके हम उनको सुलाते हैं, उनको ऐसा बात करके. வேதம் சொல்லுகிறது, वचन कहता है விசுவாச வார்த்தையில் உங்களிடத்தில் விதைக்கப்படுகிற பொழுது विश्वास के वचन जब आपके अंदर बोया जाता है, கேட்கிறவர்கள் விசுவாசத்தை கொண்டு கேட்க வேண்டும். और जो सुनने वाले हैं विश्वास के साथ उसे सुनना है. நான் விசுவாசத்தோடு பேசினா மாத்திரம் போதாதான். देखिए सिर्फ मैं विश्वास से बात करना काफी नहीं है. கேட்கிறவங்க விசுவாசத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணி கேட்கணுமா. और जो सुनते हैं ना वो विश्वास को मिलाकर उसे सुनना है. அப்பொழுது தேவன் வேலை செய்வார். तो ही परमेश्वर उतर कर काम करते हैं. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமென். நீங்க உங்களோட விசுவாசத்தை மிக்ஸ் பண்ணணும் வைங்க, ஒருபோதும் வேலை நடக்காது. अगर आपके विश्वास आप उसमें मिलाते नहीं ना तो एक कभी भी काम नहीं करेगी. உதாரணத்துக்கு நான் தீக்குச்சி என்று வைத்துக் கொள்ளுங்கள். उदाहरण में मैं कांडी हूँ, सोच लीजिए. ஆமா, நீங்க தீப்பெட்டி, आप जो है उस माचिस का बॉक्स आप है, நான் தீக்குச்சி और माचिस का कांडी मेरे हाथ में है, நீங்க தீப்பெட்டி, आप उसका बॉक्स है. நீங்க இந்த தீக்குச்சிக்கு நீங்க இடம் கொடுத்தா தான் அங்க தீ பொறி கிளம்பும். ये माचिस के कांडी के लिए अगर आप जगह देते हैं तो ही उसमें से आग आएगी बाहर, அப்பொழுது அது வேலை செய்யும். तो ही वो काम करेगी. அப்ப அதுதான் இந்த தீப்பெட்டி விசுவாசம் தான் உங்க விசுவாசம். और ये जो माचबाज का जो विश्वास है वही विश्वास आप में होना है. தீக்குச்சியுடைய விசுவாசம் எங்க போதகருடைய விசுவாசம். जो कांडी का जो विश्वास है, जो उपदेश करते हैं वो उनका विश्वास है. அதுல தீப்பொறி வருது பாருங்க, அதான் கர்த்தருடைய கிரியை. और उसमें से चिंगारी जो बाहर निकलती है ना वही परमेश्वर की क्रिया है. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் வேலை உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். देखिए हम दो मिलके काम करेंगे तो जीवन में काम आपके लिए होता है. சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். பிரைஸ் தி. ஏன்னா நம்ம வீட்ல சோறு பொங்கணும். क्योंकि हमारे घर में खाना पकना है. ஆமென். வந்தம் போனன்னு போனா வயிறார சாப்பிட முடியாது. अगर आते जाएंगे ऐसे जाएंगे तो काम नहीं बनेगी. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகவே இன்றைய செய்தி आज का संदेश தொடர்கிறது. आ रहा है 2 பேதுரு दूसरा पत्रस 1வது அதிகாரம் 4வது வசனம். पहला अध्याय 3रा वचन. 2 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனம். दूसरा पत्रस पहला अध्याय 4था वचन. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவளாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. और जिनके द्वारा उसने हमें बहुमूल्य और बहुत ही बड़ी प्रतिज्ञा दी है, ताकि इनके द्वारा हम उस सड़ाहट से छूटकर जो संसार में बुरी अभिलाषा से होती है ईश्वरीय स्वभाव के समभागी हो जाओ. இந்த பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற நபர்களை குறித்து ஒன்றாய் கவனியுங்கள். देखिए दुनिया के लोगों के बारे में एक बार सोच कर देखिए. நீங்க வேறு சிருஷ்டி, आप एक अलग सृष्टि है. நீங்கள் முன்பு வேறு உயிரினமாக இருந்தீர்கள். देखिए आप पहले एक अलग प्रकार के तो लोग थे. முன்பு ஒரு சாதாரணமான உலக மனிதர்களாக இருந்தீர்கள். पहले एक साधारण दुनिया के एक सांसारिक व्यक्ति थे. ஆனா இப்பொழுதோ நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். लेकिन आप अभी परमेश्वर की संतान बन चुके हैं. முன்பு உங்களுடைய அப்பா பேர் என்னன்னு கேட்டா நீங்க உங்க சரீர பிரகாரம் அப்பா பேர் மாத்திரம் சொல்ல முடியும். और पहले अगर आपके पिताजी का नाम है, अगर आपसे पूछते हैं तो सिर्फ शारीरिक जो पिताजी है उनका नाम आप बताएंगे. ஆவிக்குரிய ரீதியில முன்பு உங்க அப்பா பேர் சாத்தான். और आत्मिक तरीके से अगर देखते हैं तो आपका पिताजी का नाम शैतान था. இப்பொழுது अभी சரீர பிரகாரமாக உங்க அப்பா பேர் மாறல. शारीरिक रूप से आपके पिताजी का नाम बदला नहीं है. ஆவிக்குரிய ரீதியில உங்க அப்பா பேர் மாறி இருக்கு. लेकिन आत्मिक तरीके से आपका पिताजी का नाम बदल गया है. இயேசுவின் மூலமாக உங்க அப்பா இப்போ தேவனாய் மாறிவிட்டார். और यीशु मसीह के द्वारा आपका पिता अभी पिता परमेश्वर बन चुके हैं. பயங்கரமான மாற்றம் நடந்திருக்கிறது. एक बड़ा बदलाव हो
हो चुका है। இதை முதலாவது விசுவாசிக்க வேண்டும். इससे पहले आपको विश्वास करनी है। உங்க அப்பாவும் உங்களுடைய குடும்பமும் மாற்றப்பட்டிருக்கிறது. आपका पिताजी और आपका परिवार बदल चुका है। உங்களுடைய நாடு மாற்றப்பட்டிருக்கிறது. आपका देश बदल चुका है। உங்களுடைய 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 வாழ்வு மாற்றப்பட்டிருக்கிறது. आपकी जिंदगी बदल चुकी है। உங்களுடைய சிருஷ்டிப்பு மாற்றப்பட்டிருக்கிறது. आपकी जो सृष्टि है वो बदल चुका है। அத முதலாவது மறந்தே போயிட கூடாது. इसमें कभी नहीं भूलना है। இந்த விஷயத்தை கோட்டை விட்டா வாழ்க்கையில நம்ம கோட்டை விட்டுருவோம். अगर इस विषय को हम खो जाते पूरी जिंदगी हम खो सकते हैं। ஆகவே நான் சொல்றேன், इसलिए मैं बताता நீங்க हूं ஒரு அந்த காரியத்தை முதலாவது விசுவாசிக்க வேண்டும். और पहले इस बातों को हमें विश्वास करनी இந்த है। விஷயத்துல ஒரு தைரியமும் விசுவாசம் உங்களுக்குள்ள உண்டாக வேண்டும். इस बात में मुझे एक विश्वास एक धैर्य होनी है। உங்களுடைய அப்பா வந்து வானத்தையும் பூமியை உண்டாக்குன தேவன். देखिए आपके पिताजी आकाश और पृथ्वी को बनाने वाला परमेश्वर है। அவர் மகிமையான தேவன். वो महिमा का परमेश्वर है। அவர் இந்த மகிமையான இயேசுவை பூமியில அனுப்பினார். वो महिमा का यीशु इस दुनिया में उन्होंने भेजे थे। நம் பாவியாய் இருந்த நமக்காய் மரித்தார். और हम जो पापी थे हमारे लिए वो मृत्यु हुए। மகிமை இழந்து வாழ்ந்த நமக்கு மீண்டும் மகிமையை தரும்படியாய் அவர் மரித்தார். जो महिमा खोकर रहने वाले जो मनुष्य को उन्होंने वापस महिमा दिलाई। ஒவ்வொரு பாவியும் அவர் கூட மரித்தான். और हर एक पापी उनके अंदर मृत्यु हुई। ஒவ்வொரு பாவியும் இயேசு கிறிஸ்து கூட உயிரோடு எழுப்பப்பட்டான். और हर एक पापी यीशु मसीह के अंदर जीव उठाए थे। தேவனுடைய பார்வையில் எல்லா மனுஷனுக்காய் அவர் இயேசுவை பலியாக்கினார். और परमेश्वर के नजरिए में हर मनुष्य के लिए उन्होंने मरे थे। எல்லாரையும் உயிரோடு எழுப்பும்படியாக மகிமையை கொடுக்கும்படியாக அவர் மாபெரும் காரியம் உயிர்த்தெழுதலை அவர் செய்திருக்கிறார். हर एक मनुष्य को उठाने के लिए उनको वापस महिमा दिलाने के लिए उनको जीवित उठाए थे। அந்த இயேசுவை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளலாம். और वो यीशु को हर एक जन स्वीकार कर सकता है। நாம் பெற்றுக்கொண்டோம். हमने स्वीकारा है। பெற்றுக்கொண்டதற்கு பிறகு स्वीकारने के बाद வேதம் சொல்கிறது, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, और वचन कहता है कि संसार में बुरी अभिलाषा जो होती है उसमें हम छूट गए हैं। திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு और அருளிக்கப்பட்டிருக்கிறது. ईश्वरीय स्वभाव में समभागी होने के लिए एक बहुमूल्य और बहुत ही बड़ी प्रतिज्ञा हमें मिली है। இங்க நீங்க கவனித்தீர்கள் என்றால், यहाँ अगर आप இந்த ध्यान देते हैं, உலகத்தில் உள்ளவருடைய வாழ்க்கை தரம் வாழ்க்கை முறை வேறு. इस दुनिया के जो सांसारिक लोग हैं उनका जीवन का स्तर और जीवन शैली बहुत ही अलग है। விசுவாசிகளாகிய தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்வு வேறு. और विश्वासी जो परमेश्वर के संतान जो आप हैं, आपको जो विश्वास है ना वो पूरा तरीके से अलग है। உங்களுடைய வாழ்க்கையினுடைய நடைமுறைகள் உங்களுடைய நண்பர்களைப் போலவோ குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத உங்களுடைய உறவினர்கள் போலவோ மற்றவர்களைப் போலவோ கண்டிப்பாக இருக்கக்கூடாது. देखिए आपके चाल चलन, आप जैसे चलते हैं ना, आप चाल चलन वो जो है आपके जो मित्रों जैसे या जो नया जन्म नहीं पाया हुआ आपके जो आस पड़ोसी के लोग जैसे कभी नहीं होना है। முற்றிலுமாய் மாற்றப்பட்டிருக்க வேண்டும். पूरी तरह आपसे बदल कर होना है। ஆமென். எவ்வளவுதான் அவர்கள் நல்லதை பேசினாலும் कितने भी वो अच्छे बात करने दे, உங்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றக்கூடாது. उनके जीवन को आपको पीछा नहीं करनी है। நீங்கள் பின்பற்ற வேண்டிய ஒரே ஒரு நபர் இயேசுவும் தேவனுடைய வார்த்தையுமே. जीवन के अनुकरण के लिए आपको सिर्फ एक ही व्यक्ति का पीछा करना है, वो परमेश्वर यीशु और उनके वचन। बोलो ना आमीन, बोलो ना आमीन, बोलो ना आमीन, हालेलुया. அதான் உண்மை. वही सच्चाई है। அதுல எப்படி பின்பற்ற அவரை எப்படி நீங்க பிரதிபலிக்க போறீங்க? कैसे उनका अनुकरण हम कर सकते हैं, कैसे उनका प्रकट कर सकते हैं बाहर? கழுதையினுடைய குட்டி கழுதையை பிரதிபலிக்கும், குதிரையினுடைய குட்டி குதிரையை பிரதிபலிக்கும். जैसे एक गधे का जो बच्चा है वो गधे को प्रकट करता है, एक घोड़े का बच्चा घोड़े को प्रकट करता है। எவ்வளவுதான் ஒரு கழுதை குட்டியை நம்ம குளிப்பாட்டி விட்டு அதை வளர்த்துக்கிட்டே இருந்தாலும் கடைசியில் கழுதை போல பெரிய கழுதையா தான் வளரும். देखिए अगर गधे के बच्चे को कितना भी उसको नाव दुलाओ, कितने भी अच्छे सजाओ, वो आखिरी में बड़ा होने के बाद वो गधा जैसे ही रहेगा, घोड़ा जैसा तो नहीं होगा। सही बोला इन्होंने, बहुत अच्छा लग रहा है इनका ट्रांसलेशन, है ना? குதிரை பாருங்க, குதிரை குட்டியே அதுக்கு கொஞ்சம் மறுபடி பிறந்த மனுஷன் வைங்களேன், அவன் குதிரை குட்டி, அவனுக்கு நீங்க எவ்வளவுதான் ஆகாரம் போட்டு போட்டு கடைசியில் பார்க்கும்போது அது குதிரையா வந்து நிற்கும். और गधे जो घोड़े का जो बच्चा है वो एक नया जन्म का उदाहरण जैसा ले सकते हैं, विश्वासी जैसे उसको अच्छा खाना पिलाओ, उसको खिलाओ अच्छे, वो एक बढ़ता जाएगा और आखिरी में वो घोड़ा जैसे दौड़ता रहेगा। ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு நிறைய நாம் வந்து இதை அப்படியே பாத்துறாதீங்க, உங்களுடைய சொந்தக்காரங்களெல்லாம் கழுதியாகவோ அப்படி பாத்திரக்கூடாது. आपके आस-पड़ोसी या रिश्तेदार को என்னுடைய நோக்கம் அதுவல்ல, மற்றவர்களை அப்படி சொல்ல வேண்டும் என்ற நோக்கமே அல்ல. और दूसरे को ऐसे इस नजरिए से देखना वो हमारे நீங்கள் வேறு சிருஷ்டி என்று காட்ட விரும்புகிறேன். आप एक अलग सृष्टि है उसे हम दिखाना चाहते हैं। நீங்கள் தேவனுடைய ரகம், आप परमेश्वर के स्तर के हैं। தேவன் மகிமை வெளிப்படுத்துகிறதை போல இயேசு மகிமை வெளிப்படுத்தினார், நீங்களும் அதே மகிமையை தான் வெளிப்படுத்த வேண்டும். देखिए परमेश्वर पूरा महिमा से प्रकट हुए थे और उसी महिमा को यीशु मसीह ने प्रकट किया था और उसी महिमा को आप भी प्रकट करनी है। கேள்வி என்னவென்றால் எப்படி பிரதிபலிக்க வேண்டும்? अभी सवाल यह है मैं कैसे इसे प्रकट करूं? அதுதான் இயேசு
இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவளாகும் பொருட்டு. इसलिए यीशु मसीह कहते हैं कि ईश्वरीय स्वभाव के समभागी होने के लिए. திவ்ய சுவாபம்னா தெய்வீக சுவாபம். ईश्वरीय स्वभाव मतलब परमेश्वर के स्वभाव. ஆங்கிலத்துல இங்கிலீஷ்ல டிவைன் நேச்சர் சொல்லப்பட்டிருக்கு. और इंग्लिश में उसको डिवाइन नेचर कहता है, ईश्वरीय स्वभाव उसका लगता है. அப்ப தேவனுடைய சுவாபம், அந்த தேவனுடைய சுவாபம்னா என்ன? தேவனுடைய குணாதிசயங்கள் உடைய நடைமுறை வாழ்க்கையில பிரதிபலிக்க வேண்டும். और परमेश्वर के जो स्वभाव, जो दिव्य स्वभाव है, वो आपके दिन प्रतिदिन के चाल चलन में वो प्रकट होनी है. ஆமென். நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த சுவாபங்கள் உங்கள் உள்ளூர வெளியே பிரதிபலிக்கிறது. वो जो स्वभाव है अंदरूनी होकर बाहर वो प्रकट होनी है. ஆமென். ஹalleluya. உதாரணத்திற்கு उदाहरण में அன்பு, தேவனுடைய அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. उदाहरण में देखिए, परमेश्वर का प्रेम आपके हृदय में डाला गया है. இது வெளியே பிரதிபலிக்க வேண்டும். इससे आपको बाहर प्रकट होनी है. அதே போல தான் தெய்வீக குணங்கள் எல்லாம் உங்களிடத்துல பிரதிபலிக்க வேண்டும். इसी प्रकार जो परमेश्वर के स्वभाव बाहर प्रकट होनी है. அந்த ஒரு ஆடு வளர்க்குறவங்க அல்லது ஒரு பசுமாடு வளர்க்குறவங்க குறிப்பிட்ட மாதங்களுக்கு பிறகு அது கன்றை ஈன்றி பால் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது ஒரு மாடு, பசுமாடு. गाय बकरी जो चराते हैं वो थोड़े दिन के बाद बच्चे होना है, उनको और खाना देना है, तो बच्चे सब होना है, दूध आना है, इसलिए वो उनको ऐसा करते हैं. பசுமாடு ஏன் வளர்க்குறாங்கன்னா பால் கொடுக்கிறதுக்கு. और गाय क्यों चराते हैं? ताकि वो दूध दे, इसलिए. அப்போ அது வந்து கண்டிப்பா குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அது வந்து பலன் கொடுக்குது. और थोड़े दिन के बाद वो परिणाम देता है या उनको थोड़ा सा प्रतिफल देता है. சரி, உங்களுக்கு நான் 10 மாடு பிடிச்சு கொடுத்துருக்கேன், நீங்க பசுமாடு நினைச்சு புண்ணாக்கு, எள்ளு, அது இதுன்னு கொள்ளு எல்லாத்தையும் அதில் அரைச்சி ஊற்றி வளர்த்துக்கிட்டே வரீங்க, நல்ல புல்லு போடுறீங்க, அது நல்லா சாப்பிட்டு 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 கடைசியில் அந்த குறிப்பிட்ட நாள் வருது, கண்டே ஈன்றல. உங்களுக்கு எப்படி இருக்கும்? देखिए, मैं अगर 10 गाय आपको देता हूँ और सारा चारा देता हूँ, उसको दो खाना दो, पिलाओ, पोशाक करो, और 10 दिन इतने दिन हो चुके हैं लेकिन उस कुछ बच्चा ही पैदा नहीं करता, नहीं देगा, तो फिर कैसा होगा? பாலே கிடைச்சிருக்காது, பாலே இல்லை, दूध ही नहीं आ देती है. அப்போ அது அதே போல தான். சில உதாரணத்திற்கு பெண்களுக்கு நான் இது சொன்னா நன்றாய் புரியும். और मैं उदाहरण में स्त्री को बता रहे हैं तो ये குழந்தையை பெற்றுக்கொள்ளாத ஸ்திரீ ரொம்ப கவலையோடு இருப்பார்கள். और जो बच्चा पैदा नहीं करते हैं ना, वो बहुत उदास में रहते हैं. அவ்வளவு தூரம் வேதனையாய் அவர்களுக்கு இருக்கும். बहुत सारा वेदना में रहते हैं. குழந்தையை பெற்றெடுக்கிறது முக்கியமான அவருடைய பணி, और जो ஒரு காரியம். बच्चे जो बाहर उत्पन्न होकर पैदा करना उनके लिए एक बड़ा जिम्मेदारी இது होती है. தேவனுடைய மாபெரும் திட்டம் பெண்களுக்கு. ये परमेश्वर की बड़ा योजना है स्त्रियों के लिए. அப்ப அது குழந்தை செல்வம் இல்லை என்றால் உனக்கு மாபெரும் வேதனையா இருக்கும். जो बच्चे का अगर आशीर्वाद नहीं है ना, तो बड़ा उदास होता है. அதே போல தான் உங்களுக்கு ஆவிக்குரிய கனிகள் இல்லாவிட்டால் அப்படிப்பட்ட ஒரு காரியம் கண்டிப்பா இருக்க வேண்டும். आत्मिक अगर फल नहीं लाते हैं तो वो बड़ा उदास भी हो सकते हैं. तो इसलिए बड़ा जो काम प्रतिफल आप लाना ही है. ஆமென். அல்லேலூயா. இப்போ இந்த தெய்வீக சுவாபத்தை நீங்க கொண்டு வருவதற்கு வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ईश्वरीय स्वभाव को बाहर प्रकट करने के लिए परमेश्वर की बड़ी प्रतिज्ञा आपको दिया गया है. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு எதுக்கு தரப்பட்டிருக்கிறது என்றால் தெய்வீக சுவாபத்தை உள்ளுக்கிருந்து உங்களையே மாற்றி 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 வெளியே கொண்டு வருவதற்கு இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் தரப்பட்டிருக்கிறது. परमेश्वर के वचन की प्रतिज्ञा क्यों आपको दिया गया है? इस वचन अंदर रहकर काम कर बड़ा बदलाव परिवर्तन लाकर बाहर प्रकट करने के लिए आपको दिया गया है. ஆமென். அப்போ உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் இப்படி தெய்வீக சுவாபத்தால் மாற்றினால் உங்களுடைய குடும்பம் மாற்றப்படும். देखिए, ये जो परमेश्वर की जो आपके व्यक्तिगत जीवन को अगर बदलते जाएंगे तो आपके परिवार के जीवन भी बदल जाएगा. நீங்கள் கேட்கும்போது தீர்மானம் எடுக்கிறவர்களாய் கேட்கிறீர்களா, இல்லது திட்டமிட்டபடி தீர்மானம் எடுக்க மாட்டேன், கேட்பேன், புரிந்து கொள்வேன், எழுதி கொள்வேன், அப்படியே சென்று விடுவேன் என்று கேட்கிறீர்களா? क्या आप जो एक नतीजा में आने के लिए या कुछ एक निर्णय लेने के लिए आप सुनते हैं क्या? नहीं तो ऐसे मैं लिखूंगा, सुनूंगा, ऐसे खाली जाऊंगा, लेकिन कुछ निर्णय नहीं लूंगा, उस निर्णय के साथ आप बैठे हैं क्या? யோசித்து பாருங்கள். सोच कर देखिए. சில பேர் நினைக்கிறாங்க சபை என்றால் அப்படி பாலிஷ்டா பாஸ்டர் பேசணும். कुछ लोग को ऐसा विचार है कि अगर कलीसिया है तो बहुत हल्के से एकदम मुलायम से पासवान बात करनी है. ஐயா வாருங்கள், भाई साहब आ जाइए, அமருங்கள், बैठिए, எழுந்திருங்கள், ऐसे ही उठिए, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, परमेश्वर का आशीर्वाद करेंगे, நான் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன், मैं प्रचार को शुरुआत கர்த்தர் करता हूं, உங்களை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर आपको आशीर्वाद करते हैं. இதுதான் பிரசங்கம் பண்ணுமா? यही प्रचार है क्या? இப்படி பண்ணா இப்பவுமே தூங்குற ஆளுகள் தூங்கிட்டு இருக்கணும், இந்த பிரசங்கம் கேட்டா என்ன தூக்கி நீண்டு நிமிந்துருவாங்க. और अभी तो ऐसे बात करते समय लोग सोते हैं, अगर इसी प्रकार बात तो पूरा पैर फैला के वो सो जाते हैं. ஆமா ஆமா. ஒரு குடும்ப தலைவர்களுடைய மிக முக்கியமான சிலவருக்கு ஒரு உதாரணத்திற்கு நான் ஒரு உதாரணம் மார்னிங்லையும் சொன்னேன், அதை மறுபடியும் சொல்கிறேன். சைனா அவங்ககிட்ட நிறைய ரகரகமான, நம்ம பக்கத்து நாடு ரகரகமான தற்கால போர்
எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அவங்கள்ட்ட இருக்குது. देखिए जो हमारे जो पड़ोसी का जो देश है चीन है, अभी वर्तमान में उनके जो आधुनिक युद्ध के उपकरण बहुत सारे उनके पास है. அப்போ நம்முடைய சேனைகள், நம்முடைய இராணுவத்தில் மிலிட்ரியில் உள்ளவங்களுக்கு அதே போல் அவங்கள எதிர்ப்பதற்கு உங்களுக்கும் நாங்கள் புது கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்திருக்கிறோம். ஆத்மிக் நிர்பர் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் சுயமாய் நாம் தயாரித்த துப்பாக்கிகள் இருக்கிறது, எந்திர துப்பாக்கிகள் இருக்கிறது. அந்த துப்பாக்கிகள் லேசர் மூலமாக வரக்கூடிய அந்த துப்பாக்கி குண்டுகளை எல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை படைத்தது. சைனாட்ட இருக்குது லேசர் மூலமாக. லேசர், அவன் துப்பாக்கியிலேருந்து குண்டு வராது, லேசர் வரும், அப்படி அழிச்சிரும். ஆனால் அதையும் தாக்கி அழிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு புது கண்டுபிடிச்சிருக்கோம், உங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்கோம் வாங்க அப்படின்ட்டு நம்ம சேனையில் உள்ளவங்கள 1,00,000 பேர் ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. उदाहरण में हमारे भारत में इसको विरोध करने के लिए हमारे सेना को भी नया बंदूक होना है. तो ये जो चीन के देश में ऐसा लेजर का जो बंदूक है, वो जो गोलियां नहीं निकलती लेकिन लेजर आकर दूसरे को लोग को मार गिराता है. लेकिन उसको विरोध करने के लिए, उसको रोकने के लिए हमारा देश के लोग ने क्या किया, उसको हम नया आधुनिक चीज बताएंगे. आत्मिक निर्भर के द्वारा हम कुछ नया बनाएंगे करके उसको उस सोच के साथ हमारे 1,00,000 सेना के लोगों को बुलाकर हम उनको प्रशिक्षण देंगे, बनाएंगे करके. अगर लोग को इकट्ठा किया तो कैसा होगा? அப்படி பண்ணும்போது ऐसा करते हैं तो அதில் பாதி பேர் அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க, பாதி பேர் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, பாதி பேர் கண்டும் காணாதவர்களா இருக்கிறாங்கன்னா उसमें आधे लोग तो एकदम सोए हैं, आधे लोग ऐसे सुनते हैं लेकिन ध्यान ही नहीं देते, भटकते जाते इधर उधर. அவங்க எப்படிப்பட்ட வீரர்களா அவங்க இருப்பாங்க? तो वो कौन से बड़ा शूरवीर बनेंगे बताइए? அதுக்கு பிறகு யுத்தம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. अगर उसके बाद में अगर युद्ध शुरुआत हुई तो நல்ல துப்பாக்கி தான், अच्छा तो बंदूक है, கையிலையும் கொடுக்கப்பட்டிருக்கு, हाथ में तो दिया है. ஆனா எதிரி வருகிற பொழுது लेकिन जब विरोधी आता है, பயன்படுத்த தெரியாம பயன்படுத்தி अगर इस्तेमाल करने का नहीं आता तो தன்னையும் மாய்த்து விடுவார்கள், खुद को भी मार गिराएंगे, தன்னை சார்ந்தவர்களையும் அழிய விட்டு விடுவார்கள், अपने लोगों को भी मारने के लिए वो दे देंगे. நான் உங்ககிட்ட சொல்றேன், मैं आपको बताता हूं, உங்களையும் தற்காக்கிற வார்த்தை, आपको भी बचाने वाला परमेश्वर के वचन है, குடும்பத்தையும் பாதுகாக்கிற வார்த்தை, आपके परिवार को भी बचाने वाला परमेश्वर के वचन, ஊரையும் மாற்றுகிற வார்த்தை, आपके पूरा गांवों को बदलने वाला परमेश्वर के இதுல वचन है. நீங்க பங்கு பெற்றால் தான் இந்த மாற்றம் உண்டாகும். आप इसमें हिस्सा लेंगे ना तो ही वो परिवर्तन आएगा. இது ஆண்டவர் சில பேர் என்னன்னா, ஆண்டவர் தேடும் போது ஆண்டவர் எனக்கு பணம் தர்றதுக்கு ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறேன். देखिए कुछ लोग मैं परमेश्वर के पास इसलिए कि मुझे पैसा मिलेगा. கண்டிப்பா ஆண்டவர் பணம் கொடுக்கிறாரு. हां परमेश्वर पैसे देते हैं. ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுக்கிறாரு. परमेश्वर को चंगाई देते हैं. ஆண்டவர் நமக்கு நல்வாழ்க்கை சமாதானத்தை கொடுக்கிறாரு. परमेश्वर के भलाई के जीवन आनंद और खुशी देते हैं. இது எல்லாமே ரெட்ஷிப்பின் பெட்டகத்துல அடைச்சு ஏற்கனவே நமக்கு ரெடியா அனுப்பி கொடுத்திருக்காரு. ये सब उद्धार के जो बक्से में सब डालकर मिलाकर पहले से हमें दिया गया है. அதை நீங்க எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். और कभी भी आप उठाकर ले सकते हैं. அது சர்ச்சுக்கு தான் வந்து எடுக்கணும் அவசியமே கிடையாது. कलीसिया में आकर मुझे मिलेगा ऐसी बात नहीं है. எங்க இருந்து கூட அதை எடுத்துக்கலாம். कहां भी बैठकर भी आप उसे खोल सकते हैं. ஏனா நீங்கள் என்னிலும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ உங்களுக்கு செய்யப்படும் என்று வேதம் சொல்கிறது. अगर आप मुझ में बने रहते हो और मेरा वचन आप में बने रहते हो, जो कुछ आप मांगो वो आपके लिए दिया जाएगा. சுகத்தையும் வேலைகளையும் எளிதாய் அறிக்கையின் வாயிலாக எடுத்துக்கொள்ளலாம். और चंगाई उद्धार और भलाई ऐसे ही आसान से आप ले सकते हैं. அறிக்கை உங்களுக்கு தேவன் உங்களுக்கு சாதாரணமாக எப்பொழுதும் எடுக்கும்படியாக ஆசீர்வாதங்கள் எடுக்கும்படியாக கொடுக்கப்பட்ட விசுவாசத்தின் அறிக்கையை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். विश्वास की कबूली के बारे में पहले सुना, जो आसान के तरीके से परमेश्वर के सारा आशीर्वाद उस कबूल के द्वारा आप ऐसे ही ले सकते हैं. ஆனால் लेकिन உங்களுக்குள்ள கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு, आपके अंदर उस फलवंत जीवन के लिए இன்று கர்த்தர் உங்களுடைய தெய்வீக சுபாவத்தை உங்கள் வாழ்க்கையில நடைமுறைக்கு கொண்டு வரும்படியாக, और परमेश्वर आपके अंदर उस चाल चलन में उस परिवर्तन लाने के लिए, தெய்வீக சுபாவத்தை நடைமுறைக்கு கொண்டு வரும்படியாக, उस परमेश्वर के स्वभाव आपके चाल चलन में लाने के लिए உங்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் அவசியம். आपका सहभागिता, आपका जो मिलन बहुत मुख्य है. அது ஒரு நாளில் நடப்பது அல்ல. वो सिर्फ एक ही दिन में होता नहीं है. இப்படி எடுப்பது அல்ல. ऐसी हाथ चुटकी में அறிக்கையிட்டு பெற்றுக்கொள்வது அல்ல. ऐसी कबूल लेकर मिलने वाली बात नहीं है. வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வந்து கனி கொடுப்பது, आपके जीवन शैली में चाल चलन में लेकर परिवर्तन करने वाली एक बात है. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இது சிரத்தை எடுத்தால் சிரமத்தை மேற்கொள்ளலாம். अगर इसमें अगर परिश्रम करेंगे ना, आपके जीवन में कभी परिश्रम या आपको श्रम नहीं அத होगा. சிரத்தை என்னது முயற்சி எடுத்தால் आप प्रयत्न करेंगे, அப்பொழுது உங்களுடைய சிரமத்தை நீங்கள் மாற்றலாம். आपके जो उदास और आपके जो परिश्रम है उससे आप हटा सकते हैं. ஆமென். அல்லேலூயா. இப்போ அதனால தான் இந்த வசனங்களை கவனிக்கிறோம். इसलिए हम वचन में देखते हैं என்னப்ப ரெண்டு விதமான சுபாவங்களை நீங்கள் வெளிப்படுத்த கூடாது. दो प्रकार का स्वभाव को आप कभी दिखाना नहीं है. அதாவது காடுடைய டிவைன் நேச்சர், தெய்வீக சுபாவத்தை மாத்திரம் தான் நான் வெளிப்படுத்துற நபரா இருக்கணும். देखिए सिर्फ परमेश्वरीय स्वभाव को आप बाहर प्रकट करने वाला व्यक्ति आप होना है. இந்த சுபாவத்தை தான் நான் உங்க மகிமை என்கிற அந்த பொருளில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். और यही स्वभाव में महिमा का उस अर्थ से मैं आपसे बात कर रहा हूं.
சங்கீதம் 72வது சங்கீதம் 19வது வசனத்தை சொல்லுவோம். भजन संहिता 72 और उसमें 19वां वचन हम देखेंगे। வசனங்கள் குறிக்கிறவர்கள் அதை உன் உள்ளத்திலும் குறித்துக் கொள்ளுங்கள். और जो वचन में जो लिखते हैं अपने हृदय में भी उसमें लिख कर रखिए। இருதயத்திலும் அதை மனனம் செய்யுங்கள், அதை உண்மையில் அதனுடைய பொருளை உள்வாங்குங்கள். और जो हृदय में भी लिख कर रखिए उसके जो अर्थ है ना आप समझ कर लीजिए। என்னோடு இணையுங்கள், உங்களோடு தான் நான் பேசுகிறேன். मेरे साथ आप जुटे रहिए, मैं आपसे ही मैं बात कर रहा हूँ। நான் பேசுவதை நன்றாய் உற்று நோக்குங்கள், கவனியுங்கள், அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். मैं जब भी बात करता हूँ अंदरूनी गहराई से आप ध्यान दीजिए तो ही आपको और ஏன்னா समझेगा। தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார். क्योंकि परमेश्वर आपसे बात करना चाहते हैं। ஆமென். ரைட். சங்கீதம் 72:19. भजन संहिता 72 और उसमें 19वां वचन। எடுத்தவர்கள் தமிழ்ல படிக்கலாம். जो लिया वो निकाल कर पढ़ सकते हैं तमिल में। அவருடைய மகிமை பொருந்திய நாமத்திற்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக அப்படிங்கிற வசனத்தை நீங்க கவனிக்கிறீங்க பாருங்க. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிரம்பி இருப்பதாக. उसका महिमा युक्त नाम सर्वदा धन्य रहेगा और सारी पृथ्वी उसकी महिमा से परिपूर्ण होगी। आमीन। और पूरी पृथ्वी उसकी महिमा से भरी रहेगी करके अब ध्यान दे रहे हैं। இந்த தாவீதுனுடைய விசுவாசத்தை பார்த்தீங்களா? இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. देखिए दाऊद का आपने विश्वास देखा है क्या? एक भविष्यवाणी का एक वचन है। பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. और सारी पृथ्वी उसकी महिमा से परिपूर्ण होगी। இந்த பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதான மேல இருந்து இறங்கி வந்து மேகம் போல இறங்குகிற மகிமை இப்படி நிறைஞ்சிருக்குமா? तो अगर ये सारी पृथ्वी अगर महिमा से उतर कर आएगी का मतलब पूरा डग या मेघ से निकलकर पूरा भरा रहेगा, ऐसा भरा रहेगा क्या? இது ஒருவித பார்வை. एक प्रकार का नजरिया है, एक भाग है। தேவனுடைய மகிமை இப்படி மேகம் போல இறங்கவும் செய்யலாம். और परमेश्वर की महिमा जो है एक डग या मेघ के समान नीचे उतर भी सकती है। அல்லது இந்த மகிமை வேற எங்கேயோ இருந்து எழும்பி இந்த பூமி எல்லாம் நிரப்பலாம். और महिमा किधर भी उभर कर आकर पृथ्वी में और भी भर भी सकता है। இதை இப்படி பாருங்க. ऐसा देखिए இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உள்ள இருக்கிறார். यीशु मसीह आपके अंदर है। ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உள்ள இருக்கிறார். उद्धार के बाद यीशु मसीह आपके अंदर है। உங்களுடைய தெய்வீக சுபாவமானது உங்களுக்குள் நடைமுறைப்படுத்தப்பட்டு அது கனி நீங்கள் கொடுத்து அந்த கனிகளினுடைய வாழ்வின் மூலமாக தேவனுடைய மகிமையை ஒவ்வொரு விசுவாசியும் வெளிக்கொண்டு வந்து வாழ இருக்கிறீர்கள். परमेश्वरीय स्वभाव आपके अंदर है। नया जन्म के द्वारा उस प्रतिदिन के चाल चलन के द्वारा परमेश्वर की महिमा को बाहर प्रकट करते हैं और उस महिमा को बाहर प्रकट करते हुए लोगों को परमेश्वर की महिमा आप करते हैं। ஆமென். அல்லேலூயா. சொல்லுவாங்க தனி மரம் தோப்பாகாது. और बोलते हैं कि जो अकेला पेड़ है वो बगीचा नहीं बनता। बराबर. हेलो हेलो, मेरा हेलो का मतलब क्या मालूम है ना? समझ गया ना? मेरा हेलो का मतलब यही है. நீங்க சிரிக்கிறதுல என்னுடைய வேதனை இருக்கு. ஓகே, கவனிங்க. தனிமரம் தோப்பாகாது. और अकेला पेड़ जो बगीचा नहीं बनता। அப்போ ஊரெல்லாம் தோப்பா மாற்றுறதுக்கு ஒவ்வொரு தனி மரங்களும் கனி கொடுத்து விதைகள் மூலமாக நிறைய மரங்களை உண்டு பண்ணணும். पूरा गांव शहर बगीचा बनने के लिए जो अकेला पेड़ है ना वो सब फलवंत होकर और बगीचे की तरह बनना है, फलवंत होते जाना है। आमेन. அப்படினா பூமி முழுதும் மரங்களால் நிரம்பிரும். तो पूरा पृथ्वी पूरा झाड़ों से महिमा से भरा रहेगा। அதேபோல் उसी प्रकार தனிப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவனுடைய மகிமையை சுமக்கிறீர்கள். और व्यक्तिगत हर एक विश्वासी जो है परमेश्वर की महिमा आपके अंदर भरा हुआ है। ஆமென். ஏனெனில் இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். क्योंकि यीशु मसीह आपके अंदर है। தேவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? परमेश्वर की मकसद क्या है मालूम है? அற்புதங்களின் வாயிலாக மாத்திரம் அவர் உலகத்தை தொட விரும்பவில்லை. सिर्फ चमत्कार के द्वारा पूरा दुनिया को आकर्षित ना करना परमेश्वर का விசுவாசினுடைய நடைமுறை வாழ்க்கையின் கனி கொடுத்தலின் மூலமாக தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய சமுதாயத்தையும் உங்கள் மூலமாக அவர் தொட விரும்புகிறார். और विश्वासी का दिन प्रतिदिन के चाल चलन के द्वारा परमेश्वर की महिमा को बाहर प्रकट कर कर पूरा दुनिया को परिवार को परमेश्वर के अंदर महिमा से भरा रहने के लिए परमेश्वर का योजना है। உதாரணத்திற்கு சில பெண்கள் பேர் வாங்குவார்கள் சில குடும்பத்திற்கு திருமணமாகி போன பின்பு. देखिए अगर स्त्री अगर ऐसा नाम कमा लेते हैं शादी होने के बाद में, ஏன்னா அந்த குடும்பத்துல இவங்க போன உடனே அவங்க இருக்கிற அந்த
எல்லா குடும்பத்திலையும் இந்த பெண்ணை போல நாங்கள் இது ஒரு பெண்ணை நாங்கள் பார்க்கவே இல்லை, ரொம்ப நல்ல பெண் அப்படின்னு பாராட்டுதலை அவள் பெறுகிறாள். और दो पूरे परिवार में ऐसा नाम कमा लेते कि अरे ये स्त्री जैसे ये बहन जैसे पूरे पूरे परिवार में कोई भी नहीं है, इतने अच्छे स्त्री है करके वो नाम कमा அப்படி लेते பேர் வாங்குகிற பெண்கள் வெகு சிலர் தான் हैं। ऐसे नाम कमाने वाले बहुत कम ही स्त्रियां हैं உலகத்துல. दुनिया में, ஆனா கிறிஸ்தவத்துல, கிறிஸ்தவ குடும்பங்கள்ல लेकिन मसीह के परिवार में ஸ்திரீகள் மாத்திரமல்ல, புருஷர்கள், பிள்ளைகள் அத்தனை பேரும் எல்லா குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களும் और अपने मसीह के परिवार में स्त्री पुरुष बच्चे और हर एक जो सदस्य है மற்றவர்களை ஈர்க்கத்தக்க நடைமுறை குணாதிசயங்களை, தெய்வீக சுவாபத்தை தன்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தி வாழ்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். और दुनिया को पूरे दुनिया के लोगों को मसीह के अंदर आकर्षित करने की उस तरह का चाल चलन उनको बाहर प्रकट करने की जिंदगी जीना है। அப்படி வாழ்கிற பொழுது என்ன ஆகும்னா, இந்த பூமி முழுவதும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருப்பதாக என்று வேதம் சொல்கிறதே, அதே போல உங்களுடைய சுவாபம், தெய்வீக சுவாபம் நிறைந்த அநேக பிள்ளைகள் உலகத்திலே மாறிவிடுவார்கள். जो जो तो ऐसे करेंगे तो क्या होगा, जैसे परमेश्वर के वचन सारे पृथ्वी उसकी महिमा से भरा हुआ करके लिखा हुआ वचन, उसी प्रकार पूरा महिमा से परमेश्वर की पूरे दुनिया के लोग उसकी महिमा से भरे रहेंगे। இந்த வசனம் அதை சொல்வதாக நான் விசுவாசிக்கிறேன். और ये वचन यही बात करते करके मैं विश्वास करता हूं। அல்லேலூயா, बोलो அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்தவர்களை விட, அல்லேலூயா, கிறிஸ்தவர்களை விட நடைமுறை கிறிஸ்தவர்களாகவும் நாம் மாற வேண்டும். हालेलुया बोलने विश्वासी जैसे, उससे भी बढ़कर आप चाल चलन में होना विश्वासी जैसा होना है। ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இதை கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கார். நம்முடைய பிள்ளை எவ்வளவாய் வளர்கிறான், எந்த காரியத்திற்காக இவனை வளர்க்கிறேன் என்று தேவன் மிகவும் உன்னிப்பாய் கவனித்துக் கொண்டிருக்கிறார். परमेश्वर बहुत गौर से ध्यान दे रहे हैं कि मेरे बच्चा कितना सुन रहे हैं, कितना चाल चलन में बदलाव रहे, कैसे चल रहे हैं। परमेश्वर वो ऊपर से देख रहे हैं। ஏனெனில் நீங்கள் ஒரு பார்வையில் தேவனுடைய பிள்ளைகள், இன்னொரு பார்வையில் பார்த்தா அந்த பார்வை பார்க்க வேண்டாம். ஆனால் அந்த பார்வை என்ன அப்படின்னா, தேவனுடைய குமாரனுடைய மணவாட்டிகள். देखिए, अगर एक नजरिए से देखेंगे तो आप परमेश्वर के पुत्र हैं, परमेश्वर के संतान हैं, और दूसरे अगर नजरिए से देखते हो आप उनके यीशु मसीह की दुल्हा हैं, आप दुल्हन हैं। உங்களுடைய குணாதிசயங்களை எவ்வளவு தூரம் தேவன் விரும்புவார், விரும்புவார், விரும்புவார். உங்களுடைய குணாதிசயங்களை தேவன் எவ்வளவு தூரம் எதிர்பார்க்கிறார். देखिए, आपके स्वभाव और गुण को कितना परमेश्वर चाहते हैं। देखिए, உங்கள் மூலமா இந்த உலகம் மாற்றப்பட வேண்டும், आपके द्वारा पूरा दुनिया को बदलना, அல்லது சபையின் மூலமாக இந்த உலகம் தேவனுடைய மகிமை நிறைந்ததாய் மாற வேண்டும். और कलीसिया के द्वारा पूरा दुनिया को परमेश्वर की महिमा से भरा हुआ रहना है। ஆமென். இன்றைக்கு நம்முடைய இல்லங்களுக்கு செல்லுகிற பொழுது, आज हमारे घर को जब वापस நம்முடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களுக்கு தேவனுடைய மகிமையை பிரதிபலிக்கிற விசுவாசியாய் நான் இருக்கிறேனா என்கிற கேள்வியோடு செல்ல வேண்டும். हम इस सवाल के साथ जाना है, क्या मेरे घर के सदस्य के लोगों के लिए मैं उस महिमा को प्रकट कर रहा हूं या करती हूं या करता हूं। இப்போ நான் ஒரு கடையில போயிட்டு 5 கிலோ ரைஸ் வாங்குறேன்னு வைங்களேன். अगर मैं दुकान में जाकर 5 किलो का अगर मैं राइस खरीदता हूं, चावल खरीदता हूं, तो அதை வாங்கி கொண்டு அப்படியே வீட்டில் கொண்டு போடுறது கிடையாது. और ऐसे ही लेकर मैं घर में ऐसे डालता नहीं हूं। சரி, இலவசமாக ஒரு 5 கிலோ ரைஸ் சர்ச் உங்களுக்கு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. अगर मुफ्त में मुझे कलीसिया के लिए 5 किलो का राइस मुझे देना है, 5 கிலோ ரைஸ் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். और 5 किलो के राइस आपको चावल आपका मुफ्त में देते हैं, வாங்கிட்டு போயிட்டு அந்த வீட்டில் அப்படியே கொண்டு போட்டுருவீங்களா? आप ऐसे घर में लेके जाकर ऐसे डाल देते हैं क्या? கண்டிப்பா சர்ச்சில் ஃப்ரீ ரைஸ் 5 கிலோ ஒவ்வொரு ஃபேமிலி கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு போகிறாங்க. அத்தனை ஆசீர்வாதமாக கொடுத்துருக்காரு, வாங்குவோம், சமைப்போம், நல்லா புசிப்போம், நம்ம குடும்பத்தோட சமைச்சு சாப்பிடணும், வாங்கிட்டு போய் சமைப்பாங்க. कलीसिया में क्या करते हैं? कलीसिया में हर एक परिवार को जो 5 किलो का चावल दे दिया मुफ्त में, चलो, तो वो घर पे क्या करते हैं? जरूरी से ये बात करेंगे, घर में जाएंगे, उसको पकाएंगे, उसे खाएंगे, है कि नहीं? அதை விட விலையேறப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் வீடெல்லாம் சமைத்து போட்டீர்களா? उससे भी बड़ा अनमोल है परमेश्वर के वचन। क्या उस वचनों को आप घर में जाकर पकाकर घर वाले को வீடுகளில் போதிக்கப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் அங்கே பகிர்ந்து கொள்கிறீர்களா? क्या इधर जो बताया हुआ वचनों को घर में जाकर क्या आपने बीज बोया है? அரிசியில் மாத்திரம் தான் வாழ்வு இருக்கிறதா? தேவனுடைய வார்த்தையில் உங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை இல்லையா? क्या चावल में ही जीवन है? क्या जब परमेश्वर के वचन में आपके बच्चों के लिए जीवन नहीं है? ஏன் தேவனுடைய வார்த்தைகளை, கேட்ட வார்த்தைகளை வீடுகளில் நாம் பிரதிபலிப்பதில்லை? क्यों हम सुनने वाला वचनों को घर में क्यों प्रकट क्यों नहीं करते हैं? இது கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிற மாபெரும் ஒரு வியாதி. தாங்கள் கேட்ட சத்தியத்தை தங்களை குடும்பத்தில் இவர்கள் பகிர்ந்து கொள்வதில்லை. ये मसीह दुनिया का एक बहुत बड़ा समस्या यही है, जो सुना हुआ वचन अपने घर परिवार में वो बांटते नहीं। இவர்கள்தான் இந்த வசனத்தை மூச்சுக்கு 300 முறை அறிக்கையிடுகிறவர்கள். எப்படி எந்த வார்த்தை தெரியுமா?
சொல்லுங்க பிரதர், சொல்லிக்கோங்க. और यही लोग जो है 100 के हर एक 300 बार वो कबूल करते हैं. मालूम है कौन सा? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே ஆ ஊ ஆ ஊங்கிறது. ஆனா வீட்ல मनुष्य केवल रोटी से नहीं बल्कि परमेश्वर के मुंह से निकलने वाला हर एक वचन से वो जीवित रहता है करके वो कबूल ही करते रहते हैं. हां, कबूल करते और एक्शन के द्वारा आ ऊ करके कबूल करते हैं. டிஸ்கோ. ஆனா வீட்ல ஒரு தன்னை சார்ந்தவரிடத்துல தேவனுடைய வார்த்தை என்னவாய் தனக்கு செயல்படுகிறது என்று அவர்கள் பறைசாற்றுவது இல்லை. लेकिन घर के सदस्य के लिए परमेश्वर के वचन मेरे जिंदगी में कौन सा कार्य करता है करके वो कभी बांटते नहीं है, कभी उसे बात नहीं करते. அப்படி செய்திருந்தால் வீடெல்லாம் மகிமையால் अगर நிரம்பி वो ऐसे करते रहेंगे ना तो घर पूरा महिमा से भरा होता होगा. உங்க வீடு மாறி இருக்கும். आपका घर बदला हुआ रहेगा. உங்க வீட்டில் உள்ளவங்க யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ மகிமை நிறைந்த ஒரு வாழ்க்கை முறைகளை வாழ்க்கையில் கொண்டு வந்திருப்பீங்க. घर में जितने भी लोग हैं वो भी महिमा भरा जिंदगी में बदलते जाते रहेंगे. வருடங்கள் வருகிறது, வருடங்கள் முடிகிறது. साल आती है, साल जाती है. நாம் வருட முடிவில் தான் வந்திருக்கிறோம். साल के आखिरी में आ चुके हैं. வாழ்க்கையில சில முடிவுகள் எடுக்கணும். சில பேர் உலகத்துல வாழாமல் கூடிய விரைவில் கடந்து போய் விடுகிறார்கள். लेकिन जिंदगी में कुछ निर्णय हमें लेना. जिंदगी में நீங்கள் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. आप नाश नहीं हुए, वो परमेश्वर की बड़ा कृपा है. ஆமென். தேவனுக்கென்று கனி கொடுத்து மகிமையை கொண்டு செல்கிற பாத்திரங்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். देखिए परमेश्वर को महिमा, आपका महिमा का जिंदगी जीकर परमेश्वर की फलवंत जिंदगी आपको जीना है. ஆமென். அல்லேலூயா. ஜோடனை வாழ்வல்ல, நாம் உண்மையான நிஜ வாழ்வை வாழ வேண்டும். ஜோடனை என்பது அந்த மாய்மாலமான ஜோடித்து வெளியே தெரிய முடியுமான வாழ்க்கை அல்ல. एक मायाजाल या नकली का जिंदगी हमें नहीं जीना है बल्कि एक असली परमेश्वर की सच्चाई का जिंदगी जीना. ஒரு वचனத்தை படிக்கும்படியாய் வேண்டுகிறேன். एक वचन पढ़ने के लिए मैं विनती करता हूं. ஆபகுக் 2வது அதிகாரம் 14வது வசனம். हाबकुक का दूसरा अध्याय 14वां वचन. ஆபகுக் 2 हाबकुक का दूसरा अध्याय 2:14. और उसमें 14वां वचन. थैंक यू जीसस. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். क्योंकि पृथ्वी यहोवा के महिमा के ज्ञान से ऐसे भर जाएगी जैसे समुद्र जल से भर जाता है. ஆமென். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் जैसे समुद्र जल से भरा रहता है பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். और वैसे ही पृथ्वी परमेश्वर की ज्ञान से भरी रहेगी. இதுல நாம இந்த மகிமை உள்ள வாழ்க்கையை வாழ வாழ हम महिमा का जिंदगी ऐसे जीते रहेंगे. சபை வாழ வாழ कलीसिया जैसे ही जीती है महिमा, சமுதாயம் மாற்றமடைந்து கொண்டே இருக்கும். समाज भी ऐसे ही बदलता ही जाएगा. சமுதாயம் மாற்றமடைந்து समाज बदलते जाकर நாடுகள் மாறும், देश बदलता है, உலகம் முழுவதும் தேவனுடைய மகிமை நிரம்பி இருக்கும். पूरी दुनिया यहोवा के ज्ञान से भरा रहता है. இயேசு கிறிஸ்துவை குறித்து அல்லது கர்த்தருடைய மகிமையை குறித்து அறிகிற அறிவினால் உலகம் முழுவதும் நிரம்பி இருக்கும். और परमेश्वर यहोवा की महिमा का ज्ञान से पूरा दुनिया நம்முடைய தெய்வீக சுபாவத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நடைபெறுத்துகிற பொழுது தேவனுடைய வார்த்தைகள் கேட்பது, செயல்படுவது தேவனை போல் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். देखिए परमेश्वर के चाल चलन में महिमा के अनुसार हम बदलते जाएंगे तो परमेश्वर की क्रिया हम करते जाएंगे. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கடைசியாக அந்த வசனத்தை படிக்கலாம். आखिरी में कुछ वचनों को पढ़ेंगे. இதை தொடர்ந்து நாம் கேட்க இருக்கிறோம். கொலோசியர் 1வது அதிகாரம் 27வது வசனம். और कुलुस्सियों के पहला अध्याय 27वां वचन. கொலோசியர் 1 कुलुस्सियों का पहला अध्याय 27 और उसमें 27वां वचन. கொலோசியர் 1:27. कुलुस्सियों के पहला अध्याय 27. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். और जिन पर परमेश्वर ने प्रकट करना चाहा कि उन्हें न्यात की अन्य जाति उस भेद की महिमा का मूल्य क्या है, और वो ये है कि मसीह जो महिमा का आशा है वो तुम में रहता है. நிறைய பேர் நம்முடைய சொந்த திறமையினால் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை மாற்ற முடியாது. देखिए बहुत सारे खुद के लोग व्यक्ति के परिश्रम से उनका चाल चलन नहीं बदल सकते हैं. அதனால தான் நிறைய பேர் நம்ம மற்ற குணங்கள் நம்ம குணங்கள் வேறு மாதிரி இருக்கிறதால மாற்ற இயலவில்லை. इसलिए दूसरे के जो स्वभाव और हमारे स्वभाव को बदलना கவனிக்கிறீங்களா? வேதாகமத்தை வீடுகளில் போய் படிக்கலாம். தற்சமயம் என்னை கவனியுங்கள். आप बाइबलों को घर में जाकर पढ़ सकते हैं. अभी ध्यान दीजिए. यहाँ நிறைய பேருடைய வீடுகளில் குணங்கள் மாற்றமடையாமல் இருப்பதற்கு காரணம் தங்களுடைய திறமையினால் மாற்றத்தை செய்ய விரும்புகிறார்கள். देखिए बहुत सारे घर में करने की जो बदलाव करने की क्यों नहीं कर सकते, क्योंकि वो खुद के परिश्रम में करना चाहते थे. ஆனால் வேதம் இங்கே என்ன சொல்லுகிறது? लेकिन बाइबल यहाँ क्या நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு இருதயம் இருக்கிறது, கிட்னி இருக்கிறது, நுரையீரல் இருக்கிறது. हम हर एक दिल है, किडनी है, लिवर है.
இதெல்லாம் குறிப்பிட்ட வேலைகளை செய்கிறது. ये सब उनके उनके काम वो करते हैं, அல்லேலூயா. है कि नहीं? அதை விட முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய ஆவி மனிதன்ல முக்கியமான ஒரு ரகசியமான ஒரு காரியத்தை கர்த்தர் பேசுறார். लेकिन उससे भी बढ़कर हमारे एक आत्मिक मनुष्य में परमेश्वर एक रहस्य का एक बात करते हैं. அதுல சொல்லுகிறார், कहते हैं, கிறிஸ்து, அதாவது கிறிஸ்து நமக்குள்ளாக எப்படி இருக்கிறாராம், புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்துள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். अन्य जाति में जो भेद था वो अपने विश्वासी या उनके लोगों को बताना वो चाहा. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். और ये रहस्य यही है कि मसीह जो महिमा का आशा है वो तुम में रहता है. உங்களுடைய குணங்கள் மாறுவதற்கும் உங்களுக்குள்ளிருந்து மகிமை புறப்பட்டு வெளிச்செல்வதற்கும் உங்களுடைய எல்லா காரியங்களும் கிறிஸ்துவை பிரதிபலிப்பதற்குமான கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் ஏற்கனவே இருக்கிறார்ங்கிறது வேதம் சொல்லுகிறது. देखिए, आपको महिमा बाहर प्रकट करने के लिए, चाल चलन में बदलाव लाने के लिए, ये सब करने के लिए पहले से यीशु मसीह आशा बनकर आपके अंदर पहले से है. ஆமென். நான் என்ன செய்யணும்? मुझे क्या करना है? பவுல் சொல்றாரு, கிறிஸ்து உங்களுக்குள் உருவாக மட்டும் உங்களுக்காக மறுபடியும் நான் கற்ப வேதனைப்படுகிறேன். पौलुस क्या कहता है कि मसीह आपके अंदर वापस उत्पन्न होने के लिए वापस, तब तक मैं प्रसव का वेदना पीड़ित हो रहा हूं. ஏன்னா கிறிஸ்து வளர்றது முக்கியம், இருப்பது மாத்திரமல்ல, வளர வேண்டும். सिर्फ मसीह रहेंगे तो काफी नहीं, बल्कि मसीह अंदर रहते हुए मसीह को बढ़ना है. நாம் என்ன பண்ண போறோம்? உங்களுடைய இந்த மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து இருக்கிற பொழுது அந்த மகிமையானது உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் பிரதிபலிக்கும்படியாக நம்முடைய சுவாபங்களை தெய்வீக சுவாபங்களாக படிப்படியாய் மாற்றி வர இருக்கிறோம். देखिए, महिमा का आशा जब यीशु मसीह आपके अंदर है, उस महिमा में और बढ़ने के लिए, उस महिमा के यीशु को बढ़ने के लिए, हमारे चाल चलन बढ़ने के लिए कदम से कदम हम बदलते जाएंगे. நம்முடைய இல் வாழ்க்கை அல்லது நம்முடைய குடும்ப வாழ்க்கை இந்த மகிமையின் மூலமாய் மாற்றப்படட்டும். हमारे घर या कुटुंब का जो परिवार है, इस महिमा से वो बदलने दो. உங்களுடைய குடும்பங்கள் உங்களுக்குள் இருந்து பிரதிபலிக்கிற இயேசுவின் மகிமையை பார்க்கட்டும். और आपके परिवार जो है, आपके अंदर जो महिमा है ना, उसको देखने दो. உங்களுடைய உறவினர்கள் பார்க்கட்டும். आपके पड़ोसी उस महिमा को देखने दो. இந்த உலகம் உங்களை பார்க்கட்டும். इस दुनिया आपको देखने, மகிமை நிறைந்த வாழ்க்கை அவர்கள் பார்க்கட்டும். महिमा का जिंदगी को वो देखने இது दो. உங்கள் வாழ்க்கை அல்லது கிறிஸ்துவின் வாழ்க்கை. கிறிஸ்துவே உங்களுக்குள் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். देखिए, वो आपका स्वयं का जिंदगी नहीं, बल्कि मसीह का जिंदगी है, यीशु का जिंदगी आपके अंदर से वो चमकते हैं. ஆமென். அப்படி தீர்மானத்தோடு கடந்து செல்வோம். एक निर्णय के साथ हम जाएंगे. இந்த தீர்மானம் எடுக்கிற பொழுது इस निर्णय लेते समय உங்களுடைய குடும்பமே மாறுகிறது. आपके पूरा परिवार बदलता है. பணத்தினால் மாற்ற முடியாததை जो पैसे से जो नहीं होता है, தேவனுடைய குணத்தினால் மாற்ற முடியும். परमेश्वर के गुण से होता है. ஆமென். உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு, உங்க குழந்தைகளை நீங்கள் ஜெயித்து உங்கள் அருகாமையில் வைப்பீர்கள். जो बच्चे को आप जीत कर आपके आस पड़ोसी में रखेंगे. உங்களுடைய கணவன் மனைவி, உங்களுடைய உறவு முறையாரை நீங்கள் ஜெயித்துக் கொள்வீர்கள். पति पत्नी के जो रिश्ते हैं, उनके रिश्तेदार को आप जीत लेंगे. தேவனை வெளிப்படுத்துங்கள். परमेश्वर को प्रकट कीजिए. தேவனுடைய செயல்களை வெளிப்படுத்துங்கள். परमेश्वर की क्रियाओं को बाहर प्रकट வாழ்ந்து காட்டுங்கள். अब उनको जिंदगी जी कर दिखाइए. ஆமென். எல்லாரும் எழும்புவோம், ஜெபிப்போம். हम सब खड़े होंगे, प्रार्थना करेंगे. ஆவியானவர் உங்கள் மேல வந்து அமருகிறத விசுவாசியுங்கள். पवित्र आत्मा आपके ऊपर आने में आकर आपका அவருடைய அபிஷேகம் உங்கள் மேல அமருவதை விசுவாசியுங்கள். परमेश्वर का अभिषेक आपके ऊपर आ रहा है, इसे विश्वास कीजिए. கைகளை உயர்த்துங்கள். हाथों को उठाइए. விசேஷமான வல்லமை உங்களை ஆட்கொள்ளுகிறது. और विशेष एक अभिषेक आपको घेर रहा है. ग्लोपी टोपो राम्बी टेकी लेके मोटोपलाबा सेंगे टोकुरामी टेकली ब्रोमा राखा रशेंडा ग्रामा तीली क्रेमी लाम ब्रो पिटो क्रोपी टेकले प्रोपा रंगरा क्रेमी लो रामाशला ब्राह्म कीटोडा लांबा रंगा राबा दीने कीली आहा हरोबुलो बरामा रखिंडा उन्हें कन्नीर संतोषमाय मारूं. आपका आंसू जो है खुशी में बदल जाएगा. உங்களுடைய கவலை ஜெயமாய் மாறும். आपका उदास विजेता में बदलेगा. உங்களுடைய வேதனை வெற்றியாய் மாறும். आपका वेदना विजेता में होगा. உங்களுடைய துயரம் நிறைந்த வாழ்வு ஜெயம் நிறைந்த வாழ்வாய் மாறும். आपका उदास की जिंदगी एकदम जीत का கர்த்தர் जिंदगी होगा. நல்லவர், கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். परमेश्वर जो भरोसा रखता है वो जीवित होता है. இயேசு உங்களுக்குள் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். यीशु आपके अंदर महिमा का आशा है. அந்த வெளிச்சத்தில் வாழுங்கள். उस प्रकाश में जिए. அந்த வெளிச்சத்தை கொடுத்து வாழுங்கள். उस प्रकाश देकर आप जिंदगी அந்த வெளிச்சம் உங்களை வழிநடத்தும். उस प्रकाश आपको चलने दो. ஆமென். எல்லாரும் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, अच्छे पिता, இந்த அருமையான வேளைக்காய் ஸ்தோத்திரம். सच्चे समय के लिए धन्यवाद. உம்முடைய கிருபை உள்ள வார்த்தைகளை நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். आपका कृपा भरा वचन को हम दंडवत करते हैं. எங்கள் இருதயத்தில் தங்கி हमारे हृदय में रहकर எங்கள் சிந்தைகள், हमारे सोच எங்கள் विचार, செயல்பாடுகளை எல்லாம் அது மாற்றட்டும். हमारे क्रिया को बदलने दो. இயேசு எங்களுக்குள் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். यीशु हमारे अंदर आशा का महिमा है. ஆகவே எங்கள் குணாதிசயங்கள் மூலமாக इसलिए हमारे चाल चलन के द्वारा திவ்ய சுவாபத்தை நாங்கள் பெருகி ईश्वरीय जो स्वभाव में बढ़कर எங்களை சார்ந்தவர்களையும் அநேகரையும்
हमारे आस पड़ोसी लोगों के लिए भी கிறிஸ்துவுக்குள் ஈர்க்கத்தக்கதாக मसीह के अंदर आकर्षित करने के लिए, மகிமை நிறைந்த வாழ்க்கையை வாழ महिमा का जिंदगी जीने, சபையே कलिसिया சபையை நீர் மகிமையால் மகிமையின் முழுமையாய் ஆக்கியிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். पूरे कलिसिया को आपने महिमा से भरा है इसलिए धन्यवाद. எங்களை மகிமையால் நிரப்பியிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். आपने हमें महिमा से भरा है इसलिए धन्यवाद. நாங்கள் குறைவுள்ளவர்கள் அல்ல, நாங்கள் நிறைவுள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை हम செய்திருக்கிறீர். गड्डी के लोग नहीं बल्कि हम भरपूर के भरे हुए लोग हैं. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். आपको धन्यवाद करते हैं. இயேசுவே அந்த மகிமையின் நிறைவாய் இருக்கிறார். और यीशु ही उस महिमा का भरपूर है. அந்த நிறைவுள்ள மகிமையின் சரீரத்தில் நாங்கள் உறுப்பாய் இருக்கிறோம். उस महिमा का परिपूर्णता के जो देह उसमें हम भाग हैं. இயேசு மகிமை நிறைந்தவர். और यीशु महिमा से भरपूर அவருடைய है. உறுப்பும் மகிமை நிறைந்ததாய் இருக்கிறது. उसका देह भी परिपूर्ण है. ஆகவே நாங்கள் மகிமையில் நாங்கள் நிறைந்திருக்கிறோம். उस महिमा से हम परिपूर्ण हैं. அதில் நாங்கள் வளர்ந்து கனி கொடுக்க எங்களை தாழ்த்துகிறோம். उसमें बढ़कर हम फलवंत देने के लिए अर्पण करते இயேசுவின் हैं. நாமமே ஜெயத்தை தருகிறது. यीशु के नाम ही हमको विजेता देता है. இயேசுவே அந்த நாமம். यीशु ही वो नाम है. இயேசுவே அந்த நபர். यीशु ही वो व्यक्ति है. அவர் எங்களுக்குள் இருக்கிறார். वो हमारे अंदर वास அவர் है. எங்களுக்குள் वो வெளிப்படுகிறார். हमारे अंदर से प्रकट होते எங்களுக்குள் हैं. வல்லமையாய் வெளிப்படுகிறார். हमारे अंदर सामर्थ्य से प्रकट होते எங்களுடைய हैं. எதிர்காலம் அவரே. हमारा भविष्य वही है. எங்களுடைய நோக்கம் அவரே. हमारा मकसद वही எங்கள் है. திட்டம் அவரே. हमारा योजना वही எங்கள் है. வழி அவரே. हमारा मार्ग वही है. எங்கள் வாழ்வு அவரே. हमारा जिंदगी वही है. எங்கள் ஜீவன் அவரே. हमारा जीवन वही है. எங்கள் சுகம் அவரே. हमारा छंगा वही எங்கள் है. திறமை அவரே. हमारा छंगाई वही है. ஓமை வெளிப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் हम ஆண்டவரே. अपना आधार और महिमा आप करते हैं. ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் இந்த சபையின் மூலமாக, இந்த இந்தி சபையின் மூலமாக ये सेवकाई और ये सिंधी कलिशा के द्वारा அநேகரை நீர் தொட இருக்கிறீர் ஆண்டவரே. बहुत सारे लोग अब छूने वाले हैं. அநேகர் உம்முடைய வர இருக்கிறார்கள் बहुत सारे ஆண்டவரே. लोग आपके और आने वाले ஓ, हैं. இந்த ஊழியங்கள் மூலமாய் அநேகர் தொடப்பட இருக்கிறார்கள். सेवकाई के द्वारा बहुत सारे लोग छूने இந்த वाले हैं. விசுவாசிகள் செல்லும் இடமெங்கும் ये विश्वासी जहां-जहां जाते हैं, தேவனுடைய மகிமை செல்லுகிறது. परमेश्वर की महिमा जाती है. தேவனுடைய வல்லமை செல்லுகிறது. परमेश्वर की सामर्थ्य जाती है. தேவனுடைய குணங்கள் செல்லுகிறது. परमेश्वर के स्वभाव जाती है. இவர்கள் மூலமாய் இவர்கள் தொடப்படட்டும் ஆண்டவரே. इनके द्वारा वो छूने दो. ஓ, thank you Lord. धन्यवाद पिता. நன்றி அப்பா. धन्यवाद पिता. ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வாதமாய் இருக்கிறீர். हर एक के लिए आप आशीर्वाद है. எங்களுக்கு சமயத்திற்கு ஏற்ற ஆகாரத்தை தந்த உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். समय के उचित आहार आपने दिया इसलिए धन्यवाद. சகல கனமகிமை உமக்கு தருகிறோம். सारा महिमा सम्मान और आदर आपको देते இயேசுவின் हैं. நாமத்தில் மகிமை. यीशु के नाम में महिमा. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அவருடைய நடத்தலும் சகல நாட்களிலும் உங்களோடு இருப்பதாக. हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, पिता परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा का सभी सहभागिता आपका हर एक के साथ हमेशा बनी रहे. ஆமென். எல்லாரும் அல்லேலூயா.